Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 386. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த மெர்மைடு நேரா சஞ்சி மேல வந்து பொத்துன்னு விழுந்துச்சுல, அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே வாயை பொளந்துருவாங்க. ஏன்னா இவங்க தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மெர்மைட பாக்குறாங்க. எல்லாரும் இல்ல, ஒன்னு ரெண்டு பேரும் ஆல்ரெடி பாத்துட்டாங்க. பட் இருந்தாலுமே சடனா இப்படி பார்த்த உடனே ஷாக் ஆயிரும். அவ சஞ்சி மேல விழுந்துட்டமே, அவன் உயிரோட தான் இருக்கானான்னு உலுப்பி பாப்பான். அவனே சந்தோஷத்துல உறைஞ்சு போய் இருக்கான். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான்? அவன் அந்த டைம் நம்ம ஆளுல பார்த்தா ஐயோ ஆத்தாடின்னு தொண்டனாக்கு கிளியர் அளவுக்கு கண்டமணிக்கு கத்துவா. என்னடானா மனுஷங்களை பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆயிட்டானாமா. சாப்பர் வந்து கத்திட்டு கிடப்பான், நாங்க தான் உன்ன பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும், நீ என்ன எங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறேன்னு. ஏன்னா அவளை பார்க்கும் போதே தெளிவா தெரியுது அவ தான் அக்மார் கடல் கண்ணின்னு. ஆனா அவன் நம்மள கிட்ட தேங்க்ஸ் தான் சொல்லுவா. ஏன்னா இவங்க மட்டும் அந்த மான்ஸ்டர் அடிச்சு இவளை காப்பாத்தலன்னா இந்நேரம் அதோட வயித்துல இவ டைஜஸ்ட் ஆயிருப்பா. இது ஒரு டைம் ரெண்டு டைம்னா பரவாயில்ல, 20வது டைம் இந்த மாதிரி நடக்குதும்பா. அட சண்டாளி, ஏதோ பிக்னிக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காம்பாங்க. சரி, இப்ப நம்மள காப்பாத்தி இருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்ல. அதனால உங்களுக்கு நான் சாப்பிடறதுக்கு டக்கோயாக்கி தரேன்பா. டக்கோயாக்கியான்னு லூஃபி நாக்க தொங்க போட்டு போய் நிப்பான். ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். இத சொன்னதுக்கு அதோட விலை வெறும் 500 பெரிஸ் தான்பா. உடனே எல்லாத்துக்கு காண்டாயிரும். பின்ன இவங்களா கேட்டு வாங்கினாங்க, அவளே நன்றி கடனுக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்ப விலைய சொல்றான். உடனே அவ கூட வந்த ஸ்டார் பீஸ் செவனியோட உன்னை விட்டு என்ன லூசு அவங்க கிட்ட போய் வித்துட்டு இருக்காமா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு வாய்கிலேயே கத்துவா. இதுல இருந்தே நல்லா தெரியுது நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பைத்தியம் தான் இவன்னு. சஞ்சய்க்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே பம்பரம் மாதிரி சுத்துவான். நான் ஒரு வழியா கடல் கண்ணியை மீட் பண்ணிட்டேன். கடல் கண்ணி தான் என் கண்கள், கடல் கண்ணி தான் இந்த உலகத்தோட பெண்கள், கடல் கண்ணி இல்லன்னா இந்த உலகத்துல தண்ணி இல்ல. நான் எப்படியோ ஃபர்ஸ்ட் டைம் மெர்மைட மீட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு அவளை விடாம சுத்தி வருவான். அவளோட பேரு கேமி. உசோப்ப பாத்துட்டு அதான் இதுக்கு முன்னாடி கொக்கரோன்னு ஒரு மெர்மைட மீட் பண்ணல, அப்புறம் என்ன இவள ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ற லூசா நீன்னு கேப்பான். அவ பேரை சொன்ன உடனே அவ்வளவு நேரம் பம்பரமா சுத்திட்டு இருந்த பையன் அங்கேயே தலைய தொங்க போட்டு நடக்க முடியாம புத்துன்னு விழுந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்னன்னா த்ரில்லர் பார்க்ல சாவ பயத்தை காட்டினாங்கல்ல, அப்ப கூட அவனுக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லையாமா. ஆனா அவன் வாழ்க்கையிலேயே அதை விட மோசமான ஒரு தருணம் ஒண்ணு இருக்குது, அதை உங்ககிட்ட நான் சொல்லணுமான்னு அந்த கொக்கரோவை பார்த்த மேட்டரை தான் சொல்ல வருவான். உடனே உசோப்பு, டே நான் அவனை பயன்படுத்தணும்னு அப்படி சொல்லல, நீ தான் ஆல்ரெடி மெர்மைட பாத்துட்டியே, திருப்பி இவளை ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னியே, அதனாலதான் சொன்னேன்பா. நமிக்கே காண்டாவும். பின்ன கொக்கரோ எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, அவளை வச்சு ஓவரா விளையாண்டுட்டு இருந்தானுங்கன்னா லூஃபி ஷாக் ஆயிருவான். இது கொக்கரோ மெர்மைடான்னு ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்ல. அவன் பார்க்கும்போது அவன் நடந்துட்டு தான் இருந்தா, அப்புறம் எப்படி அவளை மெர்மைடுன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அவ மெர்மைடா மாதிரி நம்மளால காப்பாத்தி வித்த காட்டிட்டு இருக்கும் போது லூஃபி லுச்சி கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். பிராங்கியே ஃபர்ஸ்ட் டைம் அவ தண்ணிக்குள்ள இருந்து ஜம்ப் பண்ணி வரத பார்த்துட்டு மிரண்டுட்டான். இத சொன்ன உடனே லூஃபியோட மூஞ்ச பாக்கணுமே, ஏது கொக்கரோ ஒரு மெர்மைடா, நல்ல வேலை அப்படி ஒரு கருமத்தை நான் பாக்கலம்பா. நமி மூஞ்சிலேயே ஒரு குத்து. பின்ன சும்மா நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்ல அந்த காண்டு. ரோபினுக்கு இந்த மெர்மைட புடிச்சு போச்சு, ரொம்ப கியூட்டா இருக்காலாமா. உடனே புருக்கும், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெர்மைட மீட் பண்றேன், எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களா ப்ளீஸ்னு வந்து நிப்பான். சஞ்சி வாயிலேயே ஒரு மிதி, அவ எதுக்குடா தரணும்னு. அவ ஸ்கெலிட்டன் பேசுதேன்னு சொல்லி பீதியாயி கத்துவாளா. பாத்தியா என் செல்லம் பயந்துருச்சு, இனி அவ பக்கத்துல வந்து உன்னை பொலந்துருவேன்பா. பயந்துட்டாளா, அப்ப கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் மண்டே ஓபன் பண்ணி காட்டுவான். ஸ்கெலிட்டனை பார்த்து பயந்தவ அவன் மண்டே ஓபன் பண்ண பார்த்துட்டு வாவ் ஃபன்னா இருக்குன்னு சொல்லி கை தட்டி என்ஜாய் பண்ணுவா. என்ன உடனே எல்லாத்திட்டையும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கிற மாதிரி லுக் விடுவாங்க. அடுத்தடுத்து ஆளுக்கு கேள்வியா கேட்டுட்டு இருந்தவன சஞ்சய் காண்டாயி கத்துன்னு கத்திட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் அந்த ஸ்டார் பீஸ காட்டுறாங்க. அது செவுத்துவாரமா போய் நின்னுட்டு, நீ மிஸ் பண்றியா, நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், அதுவும் என்னன்னு சொல்லி அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும். உடனே லூஃபி அலேக்க அதை தூக்கி, ஆமா இது யாரு கேமி, கொலை 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 கொலைன்னு இருக்குதுமா. இதோட பேரு பப்பகு, ஒரு ஸ்டார் பிஷ் ஆமா. சொல்ல போனா இந்த கேமியோட மாஸ்டர். அதத்தான் இவங்களால நம்பவே முடியல, எது உனக்கு இது மாஸ்டரான்னு. ஆனா அது நல்லா தான் பேசும். நமியே பேந்த முழிப்பா, என்ன ஸ்டார் பிஷ் எல்லாம் பேசுதேன்னு. ஆனா அதை விட வியர்டான விஷயம் என்னன்னா, இது ஒரு பெட்டு, இத போய் மாஸ்டர்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லும் போதே அது உடனே கிட்டார் எடுத்துக்கிட்டு மேல போய் நின்னுட்டு, என்ன பெட்டா வச்சிருக்கிறதுக்கும் மாஸ்டரா வச்சிருக்கிறதுக்கும் நிறைய காரணம் இருக்குன்னு சொல்லி அப்படியே பயங்கரமா மியூசிக்க போட்டு பாட ஆரம்பிச்சிரும். உடனே எல்லாரும் பயங்கரமா இத பாராட்டுறாங்கன்னு நினைச்சு தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும். ஆனா யாரும் அதை கண்டுக்கவே இல்ல. அதுக்கு பதிலா கேமி போட்டிருக்க டிஷர்ட்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது கிரிமினல்ங்கிற ஒரு பிராண்ட் டிஷர்ட் ஆமா. ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல நிறைய இருக்குதாமா. இத டிசைன் பண்ணதே அந்த பப்பகுங்கிற ஸ்டார் பிஷ் தான். கூடிய சீக்கிரத்துல நானும் டிசைனர் ஆக போறேன்னு சந்தோஷமா சொல்லுவா. பாவம் இவ்வளவு நேரமா தனியா புலம்பிட்டு யாருமே நம்மள கண்டுக்கலன்னு அப்படியே சோகமா படுத்துரும். உடனே லூஃபி போய் நீ எப்படி எங்களை மாதிரி பேசுறேன்னு கேள்வியை கேட்பான். உடனே அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்மகிட்டயும் பேச வந்துட்டாங்கன்னு. இது ஒரு நல்ல கேள்வி. நான் சின்ன வயசா இருக்கும் போது நானும் ஒரு மனுஷன் தான் நான் இனி நினைச்சேன். ஆனா பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஒரு ஸ்டார் பிஷ்ன்னு. என்னால சின்ன வயசுல இருக்கும் போதே மனுஷங்க மாதிரி பேச முடியும்னு சொல்லும். அப்பதான் புரியுது, அது சின்ன வயசா இருக்கும் போது மனுஷனா நினைச்சதுனால மனுஷங்க மாதிரியே பேச ட்ரை பண்ணி இப்ப மனுஷங்க மாதிரியே பேசுது. ஆனா அது ஒரு ஸ்டார் பிஷ். ஆனா
அதுக்கு இந்த உலகமே அதை பாராட்டுற அளவுக்கு ஒரு பெஸ்ட் டிசைனரா வரணும்னு தான் ஆசை. நல்ல வேலை நீங்க காப்பாத்துனீங்க. இனி என்னால ஒரு டிசைனரா வர முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமி ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க கிட்ட பேசணும்பா. ஆனா லூஃபி, நமி என்ன பேசிட்டு இருக்க? நமக்கு முதல்ல முக்கியம் டக்கோயாக்கி, அப்புறம் தான் மத்ததெல்லாம். எப்பா பார்த்தாலும் சோறு 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 சோறு. அவளும் சரி ஓகே நான் கண்டிப்பா உங்களுக்கு தருவேன். அப்ப நம்ம போய் ஹட்சினை மீட் பண்ணலாம்பா. ஹட்சின் யாருன்னு கேட்கும் போதே டக்குன்னு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல் எடுத்து ஹட்சனுக்கு போன் அடிப்பா. போன் அட்டன் பண்ண உடனே நான் தான் கேமி, அந்த மான்ஸ்டர் வந்ததுனால நம்ம 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். இப்ப நீ எங்க இருக்கேன்னு கேப்பா. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட், ஆப்போசிட்ல பேசினது ஹட்சினே கிடையாது, வேற ஒருத்தன். உடனே அவ பீதியாயி அப்படின்னா நீ யாரு என்னன்னு கத்துன்னு அத்துவா. நான் தான் மேக்ரோ, என்ன தெரியல டோபே மேக்ரோ பைரட்ஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானா. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்துன்னு. உனக்கு எப்படி ஹட்சினோட டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல் கிடைச்சது? உண்மையை சொல்லுன்னு கேப்பா. அவன் தான் அவனை அடிச்சு புடிட்டானாமா. கேமிக்கு செம கான்பிடென்ட், கண்டிப்பா ஹட்சின் உங்ககிட்ட தோக்க மாட்டான், நீ போய் சொல்ற, அவன் எங்க இருக்கான் உண்மையை சொல்லுன்னு கேட்டா அந்த பைரட்டே ஆமா நார்மலா சொல்லணும்னா ஹட்சி அளவுக்கெல்லாம் நாங்க மேட்ச் இல்ல, ஆனா இந்த டைம் நாங்க ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸோட டீம் அப் பண்ணிட்டோம், அதனால அவனால ஒன்னும் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த டைம் ஹட்சியோட சவுண்ட் கேட்கும். கேமி நீ நல்லா இருக்கியா? நல்ல வேலை நான் உன்னை நினைச்சு பயந்துட்டேன்னு. உடனே கேமி பதறுவா. ஹட்சி நீ ஓகே தானே? உன்னை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, அது உண்மையான கேப்பா. ஆமாமா கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தவனே நீ புடிச்சிட்டாங்க, ஆனா நீ இங்க வராத, சீக்கிரமாவே இவனை எல்லாத்தையும் நான் பொலந்து கட்டிட்டு ஒரு கவலையும் பட வேண்டாமா. அதுக்கப்புறம் அந்த மேக்ரோ பைரட் நான் ஹட்சினை விற்க போறேன்பா. ஏன்னா ஆக்டோபஸ் ஃபிஷ்மேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரான ஆளுங்க, அவனில வித்தா கண்டிப்பா காசு குவிஞ்சிரும்பா. இன் கேஸ் நீ அவனை காப்பாத்தணும்னா தாராளமா வா. நாங்க 5 கிலோமீட்டர்ல ஈஸ்ட் ஆஃப் குரோல இருக்கோம், அதுவும் 44ல சபோடியா ஆர்கிபெலகோல. ஆக்சுவலா அது கிட்னாப்பிங் கேங்கோட ஹைட் அவுட், அங்கதான் அந்த ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. முடிஞ்சா வந்து காப்பாத்தீங்கன்னு சொல்லிடுவானா. ஹட்சின் உள்ள இருந்து கத்திட்டு இருப்பான், வராத கேமி வரவே வராதன்னு, வாய மூடுன்னு சொல்லி அவனை கண்டமேனிக்கு அங்க அடிக்கிற சவுண்ட் வேற கேக்குமா. அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவா. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெளிவா தெரிஞ்சு போச்சு அவ பெரிய பஞ்சாயத்துல இருக்கான்னு. ஆனா லூஃபி மட்டும் இழிச்சுக்கிட்டே டக்கையாக்கி எப்ப கிடைக்கும்னு கேப்பான். எல்லாம் தொண்டையிலேயே ஏத்துவானுங்க, ஏன்டா இது திங்கிற நேரமாடா வெண்ணெய் விளக்கென்னு. அப்ப நமிக்கு கொஞ்சம் ஷாக் ஆகும். என்னன்னா ஹட்சின் ஒருத்தனோட வாய்ஸ் கேட்டால, அந்த வாய்ஸ நமி இதுக்கு முன்னாடி எங்கயோ கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா ஆல்ரெடி இவ தான் ஃபிஷ்மேனால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காளே, கண்டிப்பா இருக்காது ஏதாச்சும் இமேஜினேஷனா தான் இருக்கும்னு மனசை தேத்திக்குவா. அப்புறம் அந்த பொண்ணு லூஃபி கிட்ட நான் உனக்கு அப்புறமேட்டு டக்கையாக்கி ட்ரீட் வைக்கிறேன், இப்ப நான் என் ஃப்ரெண்ட காப்பாத்த போகணும்னு சோகமா சொல்லுவாளா. லூஃபிக்கு காண்டாவும் ஐயோ போச்சேன்னு புலம்பி தள்ளுவான். நமி உன் விஷயத்துல மூக்க நுழைக்கிறது தப்புதான், பட் உனக்கு ஓகேன்னா சொல்லு, நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறோம். அதாவது நான் இல்ல, என் பின்னாடி இருக்காங்களே ஒரு லூசு பயலுக, அவனுக்கு காப்பாத்துவானுங்கம்பா. ஆமா ஆமான்னு கோஷம் போடுவானுங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், அவனை அப்படி காப்பாத்திட்டா ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு நீ எங்களை கூட்டு போகணும், ஓகேவான்னு சொல்லி கேப்பா. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவான்னு கேப்பா. நிஜமாதான், உனக்கு ஓகேவான அவளும் ஓகே நீர்வா. உடனே லூஃபி கிட்ட நிஜமாவே ஹட்சினை காப்பாத்த ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேப்பா. அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஆனா ஹட்சின் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவான். அவன் தான் டக்கோயாக்கி பிளேஸோட ஓனர், நான் அங்கதான் வேலை பாக்குறேன்பா. அதோட விடலையே அந்த டக்கோயாக்கி தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னு வேற சொல்லுவாளா. அடுத்த செகண்ட் லூஃபி என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை விட முக்கியமான விஷயம் வேற ஏதாச்சும் இருக்கா? டக்கோயாக்கி தான் நம்மளோட வாழ்க்கையே, அவனை நம்ம காப்பாத்தணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொன்ன உடனே அம்புட்டு பேரும் ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. மொத்தத்துல அட்டூழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. சரி இப்ப அவனுக்கு ஒத்துட்டானே இல்ல, இப்ப எங்க போகணும்னு சொல்லி மத்த எல்லாம் அவனுங்க பாத்துக்குவானுன்னு சொன்ன உடனே ஒரு மேப் எடுத்து ஆர்கிபெலகோங்கிற ஈஸ்ட்ல இருக்க ஒரு ஐலாண்ட காட்டுவா. என்ன 5 கிலோமீட்டர் இங்க இருந்து போகணும், ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸோட ஹைட் அவுட்டும் அங்கதான் இருக்குது. இப்ப இவங்க இருக்கிறது இந்த இடம், இங்க இருந்து இவங்க ஸ்ட்ரெயிட்டா போனா போதும், அதுக்கு இவங்க வெஸ்ட் சைடு நோக்கி போகணும். கரெக்டா போகணும்னா நம்ம அந்த ஃபிஷ் கிட்ட தான் டைரக்ஷன் கேட்கணும்னு அந்த பப்பக் சொல்லும். உடனே அவ தவி தவி போய் ஹேன்னு கத்தாரம்பா. எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க, ஏன்னா இப்ப அவ ஃபிஷ் கூட பேச போறா. அவ அப்படி சத்தம் போட்டவனே திடீர்னு கடலுக்கடியில இருந்து ஏகப்பட்ட மீனுங்க பிச்சுக்கிட்டு வரும். அதான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில கிராஸ் பண்ணி போச்சே அந்த மீனுங்க தான் தலைய வெளியே நீட்டிட்டு வந்து நிக்குமா. நம்மளுக்கு பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்க. இவன் நடந்த மேட்டர் சொல்லி டைரக்ஷன் கேப்பா. ஆனா அதுங்க ஃபிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ கண்டு பயந்து போயிருக்குங்க. ஆனா அதுகளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பக்கத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போனா போதும். நமி எல்லாம் இவ ஃபிஷ் கிட்ட பேசுறான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏன்னா மெர்மைட்ஸால இதெல்லாம் பண்ண முடியும்னு இவளுக்கே பண்ணா தெரியுது. ஆனா லூஃபிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஏமா கேமி உன் கூட வந்தா நாங்க நிறைய மீனுங்க சாப்பிடலாமான்னு கேப்பான். செஞ்சு அவன் வாயோட புடிச்சு இழுத்து உன்னை கொன்னே போடுவேன், வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருப்பான். ஆனா இப்ப நமிக்கு ஒரு குழப்பம் என்னன்னா ஃபிஷிங் எல்லாம் அண்டர் வாட்டர்ல போகுங்க, அதை ஃபாலோ பண்ணி எப்படி போறது, கஷ்டமாச்சேன்னு சொல்லுவா. அந்த ஸ்டார் ஃபிஷ் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க, நாங்கெல்லாம் தெரிக்க விடுவோமா. அதான் அந்த ஃபிஷிங்க அதுகளோட துடுப்பை மட்டும் மேல ஆட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்குங்க. மேல ஒரு கோடு மாதிரி உருவாகும், அது பார்க்கவே செம சூப்பரா இருக்கும். யாராலையும் நம்பவே முடியல. என்னடான்னா மொத்த ஃபிஷுமே ஒன்னா சேர்ந்து டைரக்ஷன் போட்டு காட்டுதுங்க. எப்பா வேற மாதிரி இதை ஃபாலோ பண்ணி போலாம் பாங்க. எல்லாம் கேமி நீ சூப்பர்னு சொல்லி பொடனியா அடிச்சு அவளை பாராட்டி தள்ளுவான். அப்புறம் என்ன உசோப்பு உடனே டைரக்ஷனை திருப்பி விட்டு சல்லுன்னு அதுல ஃபாலோ பண்ணி போவான். பாய் சம்புட்டு பேரு ரெடியா இருக்கீங்களா, போறோம் தட்டுறோம் தூக்குறோம் வேற லெவல்ல ஃபன் பண்றோம்னு சொல்லி ஜாலியா நம்ம ஆளுக கிளம்பறதோட அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு பயங்கரமான இடத்தை காட்டுறாங்க. அதுதான் அந்த கொல்ல கூட்டம் ஆளுங்க இருக்க ஏரியா போல. கடலுக்கு மேல வேற லெவல்ல இருக்குது. அங்க பெரிய சைஸ்ல ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனோட பேரு தான் டூவல். அவனோட காலுக்கு கீழே தான் அந்த ஹட்சன் பாயில கட்டி போட்டிருக்காங்க. இந்த அர்கானே ஒரு சப்பவாயன், இவன் தான் அந்த மேக்ரோ.
கேமிய போன்ல மிரட்டிட்டு இருந்தானே அவன். இவனுக்கு அந்த கேமி புள்ளைய இங்க வர வைக்கிறதா பிளான் போல. சோ அந்த டூவல் என்ன பண்ணுவான், சீக்கிரமா போய் அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவன் ஆளுகளை அனுப்பி விடுவானா. அந்த மேக்ரோ அவளை கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ண சொல்லுவான். ஏன்னா அவ ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான மெர்மைடாமா. இவன் சொன்னாலும் அவனுக்கு கேட்கற மாதிரி இல்ல, திமிராதான் போவானுங்க. உடனே மேக்ரோ கன்ஃபார்மே பண்ணிட்டான், இந்த டைம் கேமி காலின்னு. இந்த மேட்ரை ஹச்சி கிட்ட சொல்லி விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. அவன் அப்படியே முடியாம முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். இவன் யாருன்னு தெரியுதா? தெரியலன்னா இனி ஷேடோ போனதுக்கு அப்புறம் தெரியும். நம்ம ஆளுகளோட மெயின் வில்லனோட ஆளா இருந்தவன் ஜோரோ கிட்ட கூட மண்டத்தைய சண்டை போட்டிருப்பான். அதே நேரம் அந்த டூவலோட ஆளுங்கெல்லாம் வேகமா மீனில் அப்படியே பறந்து போவானுங்க. என்னடா நடக்குது இங்க? அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆளுகளை காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபிஷ் ஏரோ மார்க்ல வழியை காமிச்சு கூட்டு போகுதுல, அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போவாங்க. அப்பதான் ஜோரோ பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து, என்னப்பா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம், நம்ம ஃபிஷ்மேனோட ஐலாண்டுக்கு போறது இல்லையாப்பா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தான் இவளை பாரு, இவ பேரு தான் கேமி, ஒரு கடல் கன்னி, நிஜமான கடல் கன்னி, எவ்வளவு சூப்பர் பாத்தியா அப்படின்னு சொன்ன உடனே ஜோரோக்கு மைண்ட்ல வந்தது கொக்கரோ தான். ஏன்னா அவதானே இவங்க பார்த்த முதல் கடல் கன்னி. அது கடல் கன்னி இல்ல, கடல் பண்ணி. அப்புறம் லூஃபி எதுக்கு போறோம் எங்க போறோம்னு எல்லாத்தையும் சொல்லுவான். இந்த மாதிரி இவளோட டகையாக்கி ஃப்ரெண்டுக்கு ஒரு பஞ்சாயத்து, நம்ம அவனை போய் காப்பாத்த போறோம்னு உடனே அவளுக்கு என்ன ரொம்ப கவலையா இருக்கும். அச்சனை இந்த அளவுக்கு பிடிச்சு அமுக்கி வச்சிருக்காங்கன்னா அவன் ரொம்ப வீக் ஆயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவனை போட்டு பொலன்னு பொலந்து இருப்பானுங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த பப்பக் தான் அவளுக்கு தைரியம் சொல்லும், அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதன்னு. என்ன அதுக்கு ஒரு சின்ன டவுட், ஏன்னா நம்மளுக்கு இந்த டாஸ்க ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்க மேல என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும். நம்பிக்கையா? எங்க கிட்ட தும்பிக்கை மட்டும் தாண்டா இல்ல, மத்தபடி நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமான்னு சந்தோஷமா சொல்லுவான். ஆக்சுவலா இந்த ஏரியாவை சுத்தி ஏகப்பட்ட கிட்னா நாய்ங்க சுத்திட்டு இருக்கானுங்க. ஐ மீன் கிட்னாப் பண்ற கேங்குங்க. மனுஷங்களை வச்சு ட்ரேட் பண்றதா இங்க இருக்க ஒரு பயங்கரமான பிசினஸ். அததான் சப்போடி ஆர்கிபெலகோல செஞ்சுட்டு இருக்காங்களாமா. செஞ்சு எல்லாம் ஏது மனுஷங்களை வாங்கி விக்கிறானுங்களா? என்னடா கேவலமான பிசினஸ். அதுலயே நார்மல் மனுஷங்களை விட மெர்மைட்ஸ் எல்லாம் புடிச்சு வித்தாங்கன்னா செம துட்டு. அதனால அந்த 3 மேக்ரோ பைரட்ஸுங்க அடிக்கடி கேமியா கிட்னாப் பண்றதுக்காக பயங்கரமா பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த ஹச்சிங்கிற டக்கோயாக்கி ஷாப் ஓனர் இவங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு இவங்களை காப்பாத்துவாரு. அவருக்கு அந்த சீ மான்ஸ்டர் இவங்களை சாப்பிட்டுச்சுன்னு தெரியாம போச்சு. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே கன்ஃபார்மா அந்த மேக்ரோ பைரட்ஸ் தான் கடத்தி இருப்பானுங்க. அவனுங்களை பொலக்காம விடக்கூடாதுன்னு அவனுங்களை ஃபாலோ பண்ணி போய் தொக்கா அங்கேயே மாட்டிட்டான். இவன் மேல எப்பவுமே ரொம்ப அக்கறையா இருப்பானாமா. அதனாலதான் இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து. இதெல்லாம் ஜோரோக்கு கேட்கும் போது அந்த ஹச்சி ரொம்ப ரொம்ப மொக்கையான ஆளுங்கிற மாதிரி தெரியும். அவன்லாம் ஒரு மூளை இருக்கிற ஃபிஷ்மேனான்னு கேட்பான். சஞ்சய் அவன் ஒரு சைடு வண்டியா திட்டுவானா. உடனே அந்த ஸ்டார் ஃபிஷ் ஹச்சிய பெருமையா சொல்லுவோம். என்னன்னா அவன் நினைச்சானா ஈஸியா அந்த 3 பைரட்ஸையுமே பொலன்னு பொலந்து எட்டிடுவானாமா. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பொலந்து எட்டியிருக்கான். ஆனா இப்ப அவனுக்கு கூட பிளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனாலதான் இப்ப பெரிய பஞ்சாயத்து. இப்ப ரீசெண்டா இந்த ஏரியால சுத்திட்டு இருக்க ஒரு கிட்னாப்பிங் பண்ற கேங் அவனுங்க ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க. இன்கேஸ் தப்பி தவறி அவனுக்கு கண்ணுல யாராச்சும் மாட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாபம் தான். ஏன்னா எப்படியும் புடிச்சு வித்துருவானுங்க. அவங்களோட பாஸ் பேரு டுவல். அயன் மாஸ்க் போட்டிருப்பான். யாருக்குமே அவன் மாஸ்க்கு பின்னாடி எப்படி இருப்பான் என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இங்க வந்தவன் யாரையோ தேடிட்டு இருக்கான்னு மட்டும் தெரிய வந்துச்சு. ஏன்னா இங்க வர எல்லா ஷிப்பையுமே அவன் பயங்கரமா செக் பண்ணுவானாமா. இதெல்லாம் கேட்ட பிராங்கிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பஞ்சாயத்து வந்துடுத்தோன்னு. உடனே லூஃபி அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத கேமி, அந்த டக்கோயாக்கியை எப்படியாச்சும் நாங்க காப்பாத்திடுறோமா. ஐயோ அது டக்கோயாக்கி இல்லடா, அதை செய்யறவன், ஏன்டா இப்படி உசுர வாங்குறேன்னு அந்த ஸ்டார் ஃபிஷ் புலம்பி தள்ளும். கேமிக்கு செம ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே இவளுக்காண்டி வலியக்க வந்து ஹெல்ப் பண்றாங்கல்ல. சரி இனி இப்படியே பேசிட்டு போனா கண்டிப்பா இன்னும் சோகமா தான் போவோம்னு நம்ம ப்ரூக்கு கிட்ட சொல்லி கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிப்பான். அவ்வளவுதான பாஸ், தட்டி திருப்பிடுறேன்னு வழக்கம் போல வாருன்னு வாருவான். எல்லாம் ஜாலியா ஆடிட்டும் பாடிட்டும் கை தட்டிட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ஃபிஷ்ஷை ஃபாலோ பண்ணிட்டு நேரா போவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஃபிஷ் எல்லாம் கலைஞ்சு கண்ணா பின்னா அங்கன்னு ஓடிடும். உசோப்பெல்லாம் பார்த்துட்டு பிரச்சனைன்னு கத்துவான். அப்பதான் அந்த மீனு கிட்ட இருந்து ரிப்ளை வரும். அதாவது இவ்வளவு தூரம் தான் அதுகளால கொண்டு வந்து விட முடியுமாமா, இதுக்கு மேல போனா அதுங்களுக்கு தான் பஞ்சாயத்துன்னு சொல்லி அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓடிடுங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு மேல வந்துட்டு இருக்கிறது தெரியுமா. என்னடா அதுன்னு கேட்டா அவனுங்க வேற யாரோ இல்ல அந்த ஃப்ளை ஃபிஷ் ரைடர்ஸ் கேமிய தூக்குறதுக்காண்டி வந்திருக்கானுங்க. உடனே லூஃபி எவன்டாவன்னு சொல்லி பாக்கறதுக்கு பக்கத்துல போவானா. பார்த்தா கடல்ல யாருமே இல்ல. எங்க போனாங்கன்னு கேட்டவன அட லூசு பையில கடலை பார்க்காத கொஞ்சம் மேல பாரும்பா. பார்த்தா மேல இருந்து சும்மா சொயின்னு வருவானுங்க. அப்படி ஃபிஷ் மேல வந்தவனுங்க அப்படியே கப்பலை சுத்தி வேடிக்கை காமிச்சிட்டு இருப்பானுங்க. லூஃபி அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா இது வரைக்கும் தலைவர் இந்த மாதிரி பறந்ததெல்லாம் பார்த்ததே இல்ல. அட்டாக் பண்றதை விட்டுட்டு அதை வர்ணிக்க ஆரம்பிச்சிருவான். கூட இருக்க எல்லாத்துக்குமே பீதியாகும். ஏன்னா புதுசா அட்டாக் பண்ண கிளம்பிட்டு இருக்கானுங்கல்ல. ஆனா ஃபிஷ்ஷை வச்சு பறப்பாங்கிறது இதுதான் முதல் டைம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அவனுங்க வண்டி ஃபிஷ் மாதிரி இருக்குது. ஆனா அது ஃபிஷ்ஷா என்னன்னு தெரியல. ஏன்னா மேல உட்கார்றதுக்கு நல்ல சீட்டு ஹேண்டில் பாரு அது இதுன்னு பயங்கரமா பிக்ஸ் பண்ணிருப்பானுங்க. அவனுக்கு நம்மளால கப்பலை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டானுங்க இவனுங்க ஸ்டார் ஹேட் மெம்பர்ஸ். இவங்க தேடி வந்தது மெர்மைட மட்டும்தான். ஆனா ஸ்டார் ஹேட் பைரட்ஸும் சேர்த்து கிடைச்சிருக்காங்கன்னா பெரிய ஜாக்பாட் தானே. இவங்களை மட்டும் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா நம்ம பாஸ் டூவலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாரு. சோ வாங்க ஒரு வழி பண்ணிடலான்ட்டு வேகமா வருவானுங்க. சோப்ப பார்த்து பயந்து கப்பலை கண்ணா பின்னா அங்கிட்டு எங்கிட்டும் திருப்பிட்டு கிடப்பான். ஆனா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, நீட்டா ஒரு 3 குண்டை தூக்கி கப்பல் மேல வீசுவானுங்க. ஜோரோவும் லூஃபியும் சேர்ந்து அவனுங்க பவரை யூஸ் பண்ணி பாம் எல்லாத்தையும் ஏர்லயே பிளாஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவானுங்க. நல்ல வேலை கப்பலுக்கு எந்த டேமேஜும் இல்ல. அப்பதான் கேமி ஒரு
மேட்டர் சொல்லுவான். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் பார்த்து பத்திரமா இருங்கன்னு. என்னன்னா அந்த ஃபிளையிங் ஃபிஷால வாட்டரை விட்டு 5 நிமிஷம் மட்டும் தான் பறக்க முடியுமாமா. அதே நேரம் அங்க அவனுங்கள்ல ஒருத்தன் டவுட்டே இல்ல அவனுக்கு அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் தான், நம்ம இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, வா போலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இன்னொருத்தன் லூசாடா நீ, நம்ம பாஸ் டூவலோட ஆர்டர் என்ன, மெர்மைட புடிச்சிட்டு வர்றது மட்டும் தான், நம்ம இப்படியே விட்டுட்டு போனா சரிப்பட்டு வருமானு கேட்டா வேற வழி இல்ல, எல்லாம் நல்லதுக்கு தான், வா போலான்னு சொல்லி 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. லூஃபி பெருசா சண்டை போடலான்ட்டு ரெடியா நின்னுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய சின்ன ஏமாற்றம். என்னாச்சு அவனுக்குன்னு பேந்த முழிப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த கேமி கடல் கண்ணி ஒரு பைரட் கும்பல கூட்டு வரான்னு சொல்லி பார்த்துட்டு போன அந்த 3 பேரும் டூவல்ட்ட போய் கொளுத்தி போட்டானுங்க. அவன் பயங்கரமா காண்டாயி எது கேமி பைரட் ஷிப்ல இருக்காளா அப்படின்னு காண்டுல கையில இருந்த கிளாஸ் எல்லாத்தையும் உடைச்சிருவான். அதுவும் சும்மா இல்ல, அந்த பைரட்ஸோட பேரை கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இவனுக்காக தான், என் வாழ்க்கையவே அவனுங்க தான் நாசம் பண்ணானுங்க, அவனுங்க மட்டும் வரட்டும், கண்டிப்பா அவனுல கொல்லாம விட்ட மாட்டேன்னு கன் எடுத்து கொலவெறியோட கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.